மேம் மினிமம் என்ன அமௌண்ட் வச்சு இந்த ஒரு 5000ல ஸ்டார்ட் பண்ணலாம் பிஸ்னஸ். இது எதனா நோய்க்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க? இது வந்து மோஸ்ட்லி வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்க சொல்லி டாக்டர்ஸே ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. 10க்கு 10 இடத்துலையே வந்து ஒரு 50 ட்ரே வச்சு நம்மளால் வளர்க்க முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கு இந்த இடம் எவ்வளோ ப்ளசண்ட்டாக இல்லை. இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடமும் ரொம்ப ப்ளசண்ட்டான ஏரியா தான். நிறைய விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. என்னதான் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும், சின்ன செடிகளாக இருந்தாலும் அதோட யூசஸ் ரொம்பவே பெருசாக இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ கிரீன்ஸ்னால் என்ன, மைக்ரோ கிரீன்ஸில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, அது எப்படி வந்து வளர வைக்கிறாங்க, எத்தனை நாள் ஆகும், இது எல்லாமே வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாதிரி உங்களோட சின்ன பிஸ்னஸை பெருசாக ப்ரமோட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதே மாதிரி லேடிஸ்லாம் வந்து சின்ன சின்ன பிஸ்னஸை ரொம்பவே சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம சேனலில் உங்களோட வீடியோவை, உங்களோட பிஸ்னஸை பற்றி சூப்பராக ப்ரமோட் பண்ணி தரோம். கான்டாக்ட் திஸ் நம்பர். மைக்ரோ கிரீன்ஸில் இவ்வளோ இருக்குன்றதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ சரியான விஷயங்களை எல்லாமே சரியான இடத்துல சரியான நபர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க வாங்க. இடமே பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. நல்ல இயற்கையான இடம். காமோஸ் மைக்ரோ துளிர். வீடியே இவ்வளோ அழகாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி க்ளீனாக வச்சுருக்காங்க. அந்த காமாட்சி மேமை இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிறோம். மேம் கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க, சைலண்ட்டாக இருக்குது. வாங்க. ஹாய் மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாங்க. எப்படி இருக்கீங்க? என்ன வேலை நடந்துட்டுருக்கு? சீடு வந்து சோவிங் பண்ணுறதுக்கு கொக்கோ பீட்டு வந்து ட்ரேயில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். சூப்பர் மேம். ஆக்சுவலாக இன்றைக்கி எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம மக்களுக்கு மைக்ரோ கிரீன்ஸ்னால் என்ன அப்படின்றது தெரிய வரணும். அதில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, எப்படி அதை வந்து நீங்கள் ஸ்ப்ரோட் பண்ணி வளர்க்குறீங்க, எத்தனை நாள் ஆகும், அதோட யூசஸ் என்ன, எல்லாமே இன்றைக்கி நீங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்த்து நான் வந்திருக்கிறேன். சொல்ல முடியுமா? ஓகே மேம். உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ மேம். என் பேர் வந்து காமாட்சி டில்லி பாபு. நான் வந்து கேஎம்டி காமோஸ் மைக்ரோ துளிர் அப்படிங்கிற ஒரு மைக்ரோ கிரீன்ஸை வந்து நான் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் வந்து 2 இயர்ஸ் பேக் வந்து இதை வந்து ஆரம்பித்தேன். நான் வீட்டில் சின்ன லெவல்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ஒரு 100 to 150 ட்ரேஸ் வந்து என்னால் போட முடியும். அந்த அளவுக்கு நான் வந்து லேர்ன் பண்ணி அதை நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த மைக்ரோ கிரீன்ஸு ஏன் நான் வந்து இதுக்குள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்கா வந்து, நம்ம சாதாரணமாக சாப்பிட்ற கீரைகளில் விட இந்த மைக்ரோ கிரீன்ஸில் வந்து 40% எக்ஸ்ட்ரா நியூட்ரிஷன்ஸ் வந்து இருக்குது. இப்போ நம்ம பச்சை பயிறு நம்ம வந்து அப்படியே வந்து ஸ்ப்ரவுட் பண்ணி சாப்பிட்றோம். அதை வந்து மைக்ரோ கிரீன்ஸாக இதுதான் வந்து பச்சை பயிரோடைய மைக்ரோ கிரீன்ஸு. 2 லீவ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2 லீவ்ஸு. இது வந்து பச்சை பயிரோடைய மைக்ரோ கிரீன்ஸு. இது வந்து கொள்ளு வந்து நம்ம ஸ்ப்ரவுட் பண்ணி நம்ம சாப்பிட்ற சொல்ல இது கொள்ளோடைய மைக்ரோ கிரீன்ஸு. மேம் எனக்கு ஒரு டவுட்டு. மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்றதுக்கும் இந்த முளைக்கட்டிய பயிருக்கும் என்ன மேம் டிஃப்ரென்ஸு? முளைக்கட்டி சாப்பிட்ற பயிரை விட அடுத்த ஸ்டேஜ் முளைக்கட்டின பயிரில் இருந்து வரக்கூடிய அந்த 2 இலைகள், அதனுடைய சத்துக்கள் எல்லாமே வந்து அந்த இலைகளில் தான் வந்து இருக்குது. அந்த இலைகள்லையும் அந்த தண்டுலேயும் அப்படியே இருக்கும். நம்ம அதை ஸ்ப்ரவுட் பண்ணி நம்ம அந்த சீடாக சாப்பிடக்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் நம்மளுக்கே கொஞ்சம் இதுவாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். டெய்லி நம்மளால் வந்து ஸ்ப்ரவுட் பண்ணி ஒரு இது வந்து சாப்பிட முடியாது. இந்த மாதிரி வந்து கீரையாக சாப்பிட சொல்ல நம்மளுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைபர் கிடைக்கும், ப்ரோட்டீன் ரிச் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதனால் இதை வந்து எடுத்துக்கிறாங்க. நைஸ் மேம். எல்லா மைக்ரோ கிரீன்ஸ்க்குமே ஒரே டியூரேஷன் தானா? இதுவும் 5 டேஸில் தான் வரும், அதுவும் 5 டேஸில் தான் வரும், அந்த மாதிரி எதனா இருக்கா? இல்லை, இப்போ டியூரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, ஸ்ப்ரவுட் பண்ணி போடுற விதைகள் எல்லாம் இப்போ பச்சை பயிறு வந்துட்டு நம்மளுக்கு 7 டேஸில் வந்து ஹார்வெஸ்டிங்க்கு தயாராகிடும், கொள்ளு ஹார்வெஸ்டிங்க்கு தயாராகிடும். அதே மற்றபடி வந்து நம்மளுக்கு ரேடிஷு இதெல்லாம் வந்து ஒரு அது ரேடிஷு, பர்பிள் ரேடிஷ். அது பர்பிள் ரேடிஷு. அது வந்து பிங்க் ரேடிஷு. இது பிங்க் ரேடிஷாம்பா. இது ஒயிட் ரேடிஷு. பிங்க் அந்த ஸ்டெம் உங்களுக்கு தெரியும் பாருங்க, அந்த பிங்க் ஸ்டெம். கட் பண்ணி பார்க்கலாமா மேம்? இருங்க, இதை காட்டலாம்.
பர்பிள் ரேடிஷ், பிங்க் ரேடிஷ். இது என்ன மேம் பண்ணணும்? வாஷ் பண்ணி கட் பண்ணி வாஷ் பண்ணி நம்ம அப்படியே ராவா சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுக்கு ஃபுல் பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். குக்கிங் பண்ணி சாப்பிடக்கூடாது. சாலட்ஸு, ஸ்மூத்திஸு அந்த மாதிரி பண்ணி நம்ம வந்து சாப்பிடலாம். அப்போ இது அப்படியே சாப்பிடலாமா? சாப்பிடலாம். சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு பாருங்க, அதனோட டேஸ்ட் வந்து தெரியும் உங்களுக்கு. எது எது எப்படி தனித்தனியாக சாப்பிடுங்க, அதனோட டேஸ்ட் வந்து ஸ்வீட்னஸ் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இது கொஞ்சம் காரமாக இருக்குது. காரத்தன்மை அதில் இருக்கும். அதில் பெப்பரி டேஸ்ட் இருக்கும். பட் இதில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் பெப்பரி டேஸ்ட். ஒயிட் ரேடிஷில் ஒயிட்டில் ஜாஸ்தியாக இருக்கும். ஆமாம். பிங்க்கில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பர்பிளில் தித்திப்பு தான் நிறைய இருக்கும். அதில் ஸ்வீட்னஸ் வந்து நிறைய இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ராவாக இருக்கும். எந்த விதமான ஸ்வீட்டோ எந்த விதமான இதுவோ நம்மளுக்கு வந்து தெரியாது. இந்த பச்சைப்பயிறு, கொள்ளு இதெல்லாம் வந்து இதுவும் வந்து சாலட்ல தான் யூஸ் பண்ணுவாங்களா மேம்? இதுவும் வந்து சாலட்ல யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நம்ம இந்தியன் இதுபடி பார்த்தோம்னா நம்ம பச்சைப்பயிறு தோசை ஊற்றுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தோசையில் போட்டும் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். கட் பண்ணி மேலே போட்டு அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். நம்மளுக்கு இது என்ன ரொம்ப ஆகாது. இது வந்து வீட் கிராஸ், கோதுமை புல்லு. இதனோட யூசஸ் வந்து நம்ம இப்போ வெய்ய நாள் வந்துடுச்சு இல்லைங்களா, இப்போ இதை வந்து ஜூஸாக தான் குடிப்பாங்க. ஸ்மூத்திஸு ஜூஸஸாக தான் வீட் கிராஸை வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி பாடி வந்து டீடாக்ஸ் பண்ணும் நம்மளுக்கு. ஓகே மேம். வீட் கிராஸு வேற என்னென்ன யூசஸ் இருக்குது வீட் கிராஸில்? வீட் கிராஸ்ன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இதை மோஸ்ட்லி வந்து கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதையா? வீட் கிராஸு டெய்லி வந்து கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் இதை இன்டேக் எடுத்தாங்கன்னா பாடியில் இருக்கிறது டீடாக்ஸ் பண்ணும். நம்ம பாடியில் இருக்கிற தேவையில்லாத அந்த கிருமிகள் எல்லாமே வந்து வெளியேற்றக்கூடிய இது வந்து இருக்குது. அதே மாதிரி ப்ரோக்கலியுமே வந்துட்டு அந்த மெடிக்கல் வேல்யூ நிறைய இருக்கிறதுனால கேன்சர் பேஷண்ட்ஸுக்காகவே இதை வந்து வாங்குறாங்க அவங்க. அதே மாதிரி மஸ்டர்டு. இது மஸ்டர்டு இது வந்து சாதாரண நம்ம வந்து வீட்டில் இது பண்ணுற மஸ்டர்டு. எல்லாமே வந்து நான் ஜிஎம்ஓ சீட்ஸ் தான். எது ஒன்றுமே வந்து மரபணு மாற்றப்பட்ட விதைகள் வந்து நம்ம இந்த மைக்ரோகிரீன்ஸுக்கு பயன்படுத்த முடியாது. ஏன்னா 7 நாள் வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகள் இருந்துச்சுன்னா அதில் போடக்கூடிய கெமிக்கல் வந்து நமக்கு இதில் தாக்கம் வந்து இதில் இருக்கும். அது வந்து நம்மளுக்கு வந்து உடம்புக்கு ஒத்துக்காது. அதனால் மரபணு மாற்றப்படாத விதைகளை மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே மேம். அது மட்டும் ஸ்டார்டிங் ப்ராசஸ் என்ன மேம்? அந்த கோகோ பிட் போட்டுட்டு அந்த எரு போட்டு ஸ்டார்டிங் ப்ராசஸ் கோகோ பிட் ட்ரேல போட்டுட்டு சீடை வந்து ஸ்ப்ரவுட் பண்ணி போடுறது. ஸ்ப்ரவுட்டிங் பண்ண சீடை இந்த மாதிரி நம்ம போட்டுறணும். டார்க் அவுட்டுக்காக நான் மூடி வச்சிருக்கிறேன். எல்லாம் ஸ்ப்ரவுட்டிங் பண்ண சீட்ஸு. இப்போ இதை மூடி வச்சதுக்கு அப்புறமா ஆஃப்டர் தேர்ட் டே எடுக்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் மேலே முளைச்சி வந்துருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம சன்லைட்டுக்கு வெயிலுக்கு காட்டினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இலைகள் வரும். கொள்ளோட இலைகள். இதுவும் சாப்பிடலாங்களா? எல்லாமே அப்படியே சாப்பிடலாம். எல்லாமே 2 லீவ்ஸ் தான் இருக்கும். எந்த ஒரு மைக்ரோகிரீன்ஸ் எடுத்தாலும் 2 லீவ்ஸ் தான் அதனுடைய இதுவே. இதோட யூசஸ் என்ன மேம்? அது வந்து வெயிட் லாஸுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொள்ளுன்றது வெயிட் லாஸ் தான். அதனால வெயிட் லாஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொள்ளா சாப்பிடக்குள்ள என்ன ஆகும், டெய்லி வந்து அந்த பயிறு வகை சாப்பிடும்பொழுது சூடாயிடும். அதனால ரொம்ப வேணான்னுவாங்க. ஸோ இதை மாதிரி எடுத்துக்க சொல்ல அந்த இதுவெல்லாம் வராது, சூடு அது மாதிரிலாம் வராது. நம்மளுக்கு பாடிக்கு நல்லாவே இருக்கும். வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நிறைய நல்ல விஷயங்கள். மேம் இது வந்து ரெட் அமரந்தஸ். இது வந்து தண்டு கீரை, சிகப்பு தண்டு கீரை. இதுங்களா? இது வந்து இம்போர்ட்டட் வெரைட்டிஸ். இதுலயே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு இது தெரியும். அந்த கலர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெட்டா இருக்கும். அது ரெண்டுமே கீரை தான். இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு இந்தியன் வெரைட்டிஸ், அது இம்போர்ட்டட். ரெண்டுமே சிகப்பு தண்டு கீரை தான். அது இம்போர்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதை ஆக்சுவலாக இது எப்படி மேம் ஹார்வெஸ்ட் பண்ணி எப்படி கட் பண்ணி பேக் பண்ணி அனுப்புவீங்க? பேக் பண்ணுறது வந்து சிசரிங் வச்சு தான் நான் வந்து கட்டிங் பண்ணுறேன். நான் சிசர் வச்சு டிஷ்யூ பேப்பர் வச்சு பாக்ஸ் பேக்கிங் டிஷ்யூ வச்சு அதில் கட் பண்ணி வெயிட் போட்டு பேக் பண்ணிடுறேன். இந்த ட்ரேஸ்லாம் என்ன? அந்த ட்ரேஸ் வந்து இப்போ தான் சன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். அதுவும் யூஸ்ஃபுல்லா? சன்ஃப்ளவர் அந்த ஸ்ப்ரவுட்டிங் வந்ததுக்கப்புறம் போட்டது பாருங்கள். இது வந்து சன்ஃப்ளவர். அந்த மூக்கில் வெள்ளையாக தெரியும்.
மூக்குல வெள்ளையா தெரியுதுங்களா? ஆமா. அது இப்பதான் போட்டது, இன்னொரு 3 நாள் ஆகும். சன்ஃப்ளவரோட யூசஸ் மேம்? சன்ஃப்ளவரோட யூசஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா வந்து ஹேருக்கு, ஸ்கின் க்ளோவுக்கு, அது எல்லாத்துக்குமே சன்ஃப்ளவர். அது பச்சை பயிறு. பச்சை பயிறு. அது 4மே வந்து பச்சை பயிறு தான். இது 4மே வந்துட்டு சன்ஃப்ளவரு. சன்ஃப்ளவர் வந்து ஸ்கின் க்ளோ, ஹேருக்கு, ஐஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து சன்ஃப்ளவர் வந்து, இப்போ நம்ம சன்ஃப்ளவரை விதையாக சாப்பிட்றோம். வச்சுட்டோன்னா சன்ஃப்ளவரை நம்ம வந்து விதையாக எடுத்து சாப்பிட்றோம் இல்லைங்களா? எஸ் மேம். இதே மைக்ரோ கிரீன்ஸாக எடுத்து சாப்பிடக்குள்ள வந்து நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. தொடர்ச்சியாக எடுக்க எடுக்க நீங்களே அதை வந்து உணர முடியும். நம்மளோட ஸ்கின் க்ளோ ஆகிறதையும், நம்மளோட ஐஸோடைய சைட்டு வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதையும், ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் ஆகிறதையும் நம்மளால் கண்கூட பார்க்க முடியும் சன்ஃப்ளவருக்கு. என்ன மேம் இந்த சைடு வரும்போது மட்டும் சில்லுன்னு இருக்கு? இது வந்து சீடு வந்து டார்க் அவுட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணுற இடம் இது. வெயிலுக்கு முன்னாடி நான் இதில் தான் வந்து டார்க் அவுட் பண்ணுவேன். சீடுங்கள்லாம் வந்துட்டு சோப் பண்ணிவிட்டு முளைச்சி வர்றதுக்காக வச்சுருக்கிற இடம். இங்கே ஏசி ஆன்லேயே தான் இருக்கணுங்களா? ஆன்லேயே தான் வச்சுருப்பேன். ஒரு 8 hours வந்து நான் போட்டு வச்சுருப்பேன். ஒரு 11லேருந்து ஒரு 3 o'clock 4 o'clock வரைக்கும். 10 o'clockே ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் நான். ஒரு 8 hours வந்து ஏசி போட்டு வச்சுருப்பேன் நான். இப்போ இந்த சீட்ஸ் எல்லாம் வந்து போட்டு இதோ பாருங்க, ஸ்ப்ரவுட்டிங் ஸ்டேஜ். இது வந்து செகண்ட் டேக்கான ஸ்ப்ரவுட்டிங் ஸ்டேஜ். இது என்ன சீட்ஸ் மேம்? இது வந்து மஸ்டர்டு. என்ன ட்ரேஸ்மே எல்லாமே மஸ்டர்டு. இது வந்து காத்தால போட்டது. இது வந்து ரேடிஷ். தலை கொஞ்சம் தலை. இந்த ட்ரேஸ் மேம்? இந்த ட்ரேஸ் வந்து ரேடிஷ். காத்தால போட்டு வச்சிருக்கேன். இது ரேடிஷா? இது வந்து ரேடிஷ், பிங்க் ரேடிஷ். ரேடிஷோட சீட்ஸ் இப்போதான் மேம் பார்க்குறேன். ரேடிஷோட சீட்ஸு இது இன்னைக்கு காத்தால தான் போட்டு வச்சேன் நான். எல்லா ட்ரேஸ்லையுமே இருக்கா? ஆமாம், 2 ட்ரேஸு. இதுவுமே பிங்க் ரேடிஷ் தான். காத்தால தான் சோப் பண்ணியிருக்கிறேன். நாளைக்கு அந்த மாதிரி வந்து ஸ்ப்ரவுட்டிங் வரும். அப்புறம் எடுத்து இந்த மாதிரி மூடி வச்சுருவேன் நான். அதுக்கப்புறம் நல்ல 4 நாளில் வந்து நல்லா இலை வந்துடும். இலை வந்ததுக்கு அப்புறமா நான் எடுத்துன்னு போய் அங்கே சன்லைட்டுக்கு ஃபோர்த் டே வரைக்கும் நான் இப்படி தான் வச்சுருப்பேன். எல்லா சீடு போட்டாலுமே 4th day இப்படி தான் வந்து வச்சுருப்பேன் வந்துட்டு. ஏன்னா இப்போ கிளைமேட் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மாறிடுச்சுனால அந்த கூலிங் டெம்பரேச்சரை நம்ம கொடுத்து நம்ம வந்து மைக்ரோ கிரீன்ஸை வந்து வளர்க்குறோம். அதனால இப்போ எனக்கே இது வந்து நிறைய புதிய விஷயமா இருக்கு. இப்போ சப்போஸ் அக்ரிகல்ச்சர் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ், ஹார்டிகல்ச்சர் அந்த பிள்ளைங்களுக்குலாம் இது தெரிவிப்பீங்களா? கிளாஸஸ் எதுனா எடுக்கிறீங்க? கிளாஸஸ் வந்து நான் வந்து கண்டக்ட் பண்ணுறேன். அவங்களுக்கு எப்படி அவங்க இப்போ அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஆல்ரெடி அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அதை எப்படி சோப் பண்ணுறதுன்னு ஹேண்ட்ஸ் ஆஃப் ட்ரைனிங் வந்து நான் வந்து சொல்லி கொடுத்துருவேன். ஒரு பிள்ளைங்க வருவாங்களா? பிள்ளைங்க வர்றாங்க, அவங்களும் வராங்க. அதே மாதிரி அடல்ட்ஸு, ஒர்க்கிங் விமென்ஸு, ஹவுஸ் ஒய்ஃப்ஸு எல்லாருமே வராங்க, வந்து கற்றுக்கிட்டு போகிறாங்க. ஓகே. இப்போ வீட்டில் நிறைய பெண்கள் வந்து இருக்காங்க இல்லையா? அவங்கெல்லாம் இந்த மாதிரி வீட்டில் சிம்பிளாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், மாடி மேலே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சா மினிமம் என்ன அமௌண்ட் வச்சு இந்த ஒரு 5,000ல ஸ்டார்ட் பண்ணலாம் பிஸ்னஸ்ஸு. 5,000லேயே நம்ம வந்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணி ஆரம்பிக்கலாம். எப்பவுமே ஒரு 5 ட்ரேஸ் வச்சு ஒரு 5,000 இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது எல்லாமே யார் மேம் வந்து வாங்கிட்டு போவாங்க? இது எல்லாமே வந்து நான் ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அந்த மாதிரி நேரில் வந்து வாங்கிட்டு போகிறவங்க, அந்த மாதிரி நேரில் வந்து வாங்கிக்கிட்டு போகிறாங்க. ஹோட்டல்ஸில் கேட்குறாங்க. இங்கே வந்து கேட்ரிங் காலேஜுக்கு அந்த மாதிரியெல்லாம் வந்து கொடுத்து அனுப்புகிறேன். போர்ட்டரில் போட்டுடுறேன் நான். ஆர்டர் வந்து கொடுப்பாங்க எனக்கு 7 daysக்கு பிஃபோர். எனக்கு வந்து ஆர்டர் பிளேஸ்மெண்ட் பண்ணாங்கன்னாக்கா அவங்க என்ன சீடு கேட்குறாங்களோ, என்ன வெரைட்டிஸ் கேட்குறாங்களோ அதை சோப் பண்ணி நான் வந்து கொடுத்துடுவேன். அவங்களே நேரில் வந்து கொண்டு போயிடுவாங்க. நேரில் வந்து வாங்கிட்டு போவாங்க. இல்லைன்னா போர்ட்டரில் போட்டுடுவேன் நான். ட்ரேஸோட அனுப்பிடுவேன். அந்த ட்ரேஸோட இல்லை, நான் வந்து கட் பண்ணி ஓப்பன் லேபிளில் கவரில் பேக்கிங் பண்ணி அந்த மாதிரி அனுப்புவேன். அவங்களுக்கு இது ஃபுட் கிரேட் பாக்ஸு இந்த மாதிரி உள்ள டிஷ்யூ வச்சு அது மேலே க்ரீன்ஸ் வச்சு பேக்கிங் பண்ணி என்னோட லேபிளிங் போட்டு நான் அனுப்பிச்சிடுவேன். இப்போ மஸ்டர்ட் கட் பண்ணுறீங்க, கட் பண்ணி இதில் ப்ளேஸ் பண்ணி அனுப்புறீங்கன்னா எவ்வளோ நேரம் அது தாங்கும்? இதை நான் வந்து ஐஸ் ஜெல் பேக் போட்டு தெர்மோகோல் பாக்ஸில் தான் வச்சு அனுப்புவேன். கஸ்டமர் கையில் ரீச் ஆகிற வரைக்கும் ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். ஏன்னா என்னைக்கு எனக்கு ஆர்டர் கொடுக்குறாங்களோ அன்றைக்கி தான் ஹார்வெஸ்ட் பண்ணுவேன். முன்னாலே ஹார்வெஸ்ட் பண்ண மாட்டேன். அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிக்குவேன். இப்போ நான் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எத்தனை நாளைக்கு முன்னாடி நான் சொல்லிடணும்? ஒரு 10 daysக்கு பிஃபோர் வந்து சொல்லணும். நீங்கள் கேட்கக்கூடிய சீடோடைய வெரைட்டிஸை பொறுத்து டைமிங் டியூரேஷன் கிடைக்கும்.
இப்போ ப்ரோக்கோலி எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ஒரு 10 days ஆகும் அது ப்ரோக்கலியும் பண்ண வளர்றதுக்கு. முடியுங்களா? ப்ரோக்கோலிலையும் வந்து பண்ண முடியும். ப்ரோக்கலி மேம் வந்து நேற்று நைட்டே ஃபுல்லாக ஹார்வெஸ்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க. பேலன்ஸ் நம்மளுக்கு இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. இவங்க என்ன டேஸ்ட்டில் இருப்பாங்க மேம்? இதுவும் வந்து ராவாக தான் இருக்கும், ரொம்ப ஒன்றும் நம்மளுக்கு ஒரு இதுவாக வராது. இதோட யூசஸ் என்ன மேம்? இதோட யூசஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு நம்ம பாடியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கிருமிகள், நச்சு கிருமிகளை வந்து அழிக்கக்கூடிய சக்தி வந்து பாக்டீரியாவுக்கு இருக்குது நம்ம பாடியில். அதனால இதுக்காக ப்ரோக்கோலி தனியாகவே கேட்டு இதுக்குன்னு கஸ்டமர்ஸ் வந்து இருக்கிறாங்க, வந்து வாங்கிட்டு போவாங்க. ஸோ இது எதனா நோய்க்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க? இது வந்து மோஸ்ட்லி வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்க சொல்லி டாக்டர்ஸே ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. சரி, இப்போ கேட்குற அந்த மைக்ரோ கிரீன்ஸ் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு எல்லாரும் கேட்குறவங்களுக்கு அனுப்புவோம். அப்படியே ரொம்ப தொலைவாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா இப்போ என்னோட கூட இருந்த படித்தவங்க அந்த மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸு அங்கே வச்சுருக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி கொடுத்துருவேன். நான் எனக்கு வர லீட்ஸு அந்த பக்கத்தில் யாருனா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் காண்டாக்ட் பண்ணி கொடுத்துருவேன். எவ்வளோ ஸ்ட்ரீட்டில் எவ்வளோ இடம் இருந்தால் இந்த மாதிரி செட்டப் நம்ம வீட்டோடைய பால்கனிலே இதை வந்து செட்டப் வந்து பண்ணிக்கலாம். சரிங்க. வீட்டோட பால்கனியில் நம்ம செட்டப் பண்ணி வளர்த்துக்கலாம். நம்ம ஒரு 10க்கு 10 இடத்துலையே வந்து ஒரு 50 ட்ரே வச்சு நம்மளால் வளர்க்க முடியும். 50 ட்ரே. அவுட்டோர் செட்டப்பும் இருக்குது, இன்டோர் செட்டப்பும் இருக்குது. அவுட்டோர்னால் மொட்டை மாடியில் போய் செட்டப் போட்டும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். மொட்டை மாடியில் செட்டப் போட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா மேலே வந்து பாலி ஷீட் ஒன்று போடணும். அதெல்லாம் போட்டு தான் நம்ம, ஏன்னா டைரக்ட் வெயில் வந்து இதுக்கு கிடைக்கக்கூடாது. ஷேடட், அதனால தான் இந்த செட்டப். ஆமாம், ஷேடட் வெயில் வந்து நம்மளுக்கு தேவை. இதே நம்மளுக்கு இன்டோரில் போயிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா க்ரோ லைட் வந்து வைக்கணும். க்ரோ லைட் வந்து வச்சாதான் நம்ம க்ரீன்ஸ் வந்து வளர்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ண முடியும். க்ரோ லைட் வைக்கும்பொழுது சைடில் ஒரு எக்ஸாஸ் வைக்கணும், ஏன்னா ஹீட் ரொம்ப இருக்கக்கூடாது. அதை வந்து வெளியே தள்ளுறதுக்கு எக்ஸாஸ் வந்து வைக்கணும். இப்போ நான் அந்த செட்டப் வந்து ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு நீங்களே வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பீங்களா? இல்லை, நான் அவங்களுக்கு அந்தந்த லிங்க்கை வந்து கொடுத்துருவேன். நான் ஸ்டாண்டு எங்கே வாங்குறேன்ற லிங்க்கு, ட்ரேஸ் எங்கே வாங்கணுன்ற லிங்க்கு, கொக்கோபிட் எங்கே வாங்கணும் அப்படின்ற லிங்க்கு, சீடு எங்கே வாங்கணுன்ற லிங்க்கு, அது எல்லாமே நான் வந்து கொடுத்து விட்டுருவேன். நான் அவங்களே வாங்கி அவங்களே வந்து பண்ணிக்கலாம். நைஸ் மேம். எப்படி செட்டப் பண்ணுறது, எந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் ஒரு இது வந்து ஐடியா மட்டும் நான் வந்து கொடுத்துருவேன். இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்கன்ற ஐடியாவை மட்டும் நான் கொடுத்துருவேன். ஆன்லைன் கிளாஸ் இல்லைப்பா, எனக்கு இங்கே நெட்வொர்க் ரொம்ப இஷ்யூஸ். என்னால் ஆன்லைன் கிளாஸ் சுத்தமாக என்னாலேயே வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண ஃபர்ஸ்ட் டேவே சொன்னாங்கல்ல மேம் ஆன்லைன் கிளாஸ். அதனால தான் நான் அதை வந்து எடுத்துக்கிறது இல்லை. எல்லாரும் கேட்குறாங்க. ட்ரைனிங் மட்டும், ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் மட்டும் நான் வந்து கொடுக்குறேன். இல்லை சொல்லிட்டாங்க, நீங்கள் நேரில் வந்து தான் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கு. அப்போ தான் அவங்களுக்கு பார்த்தா தான் தெரியும் க்ரீன்ஸ் எப்படி இருக்குது, செட்டப் எப்படி வச்சுருக்குறாங்க அப்படின்றத ஃபார்ம் விசிட் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து தெரியும். ஃபார்ம் விசிட் பண்ணால் அவங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும், இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடைக்கும் அவங்களுக்கு. அதனால் ஹேண்ட்ஸ் ஆஃப் ட்ரைனிங்கு டைரக்ட் ஃபார்ம் விசிட்டுக்கு மட்டும்தான் பண்ணுறேன். நான் ஆன்லைனில் பண்ணுறது இல்லை, ஆஃப்லைன் தான். இந்த வீடியோ மூலமா உங்களை வந்து சந்திச்சது ரொம்பவே சந்தோஷமா இருக்குமா. மைக்ரோ கிரீன்ஸை பற்றி எனக்குமே நிறைய விஷயங்கள் தெரியாது, உங்கள் மூலயமா நான் நிறைய வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதால் என்னென்ன யூசஸ் இருக்குன்றது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். வீட்டில் இருக்கக்கூடிய விமன்ஸ் வந்துட்டு ஒரு சிறிய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து வளர்க்குறதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். நல்ல விஷயம். அவங்க வந்து என்னை காண்டாக்ட் பண்ணாக்கா நான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு ஒரு வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு ஏர்னிங்ஸு வந்து ஒரு லேடிஸுக்கு நம்மளால செய்ய முடியும். ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல வார்த்தை மேம் சொல்லியிருக்காங்க. வீட்டில் இருக்கிற நிறைய மகளிர் பெண்கள் வந்து கைண்ட்லி மேக் யூஸ் ஆஃப் இட். மேமை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா சிறு தொழில் மூலயமா வீட்டில் நீங்கள் எப்படி இந்த மாதிரி ஸ்ப்ராட்ஸ் இந்த மாதிரி மைக்ரோ கிரீன்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத மேமை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் லொக்கேஷன் சொல்லிடுங்க மேம். நான் இங்கே வந்து செங்கல்பட்டு காஞ்சிபுரம் போகிற வழியில் பாலூரில் ஃபார்ம் வச்சிட்ருக்கிறேன். நான் நம்பர் கீழே இருக்கிறது பார்த்துக்கோங்க. யாருக்குன்னா எதுனா உதவி தேவைப்பட்டுச்சு, இல்லை மைக்ரோகிரீன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாக்கா நான் வந்து உங்களுக்கு பண்ணித்தரேன். பிஃபோர் 1 வீக் முன்னாடி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா எந்த வகையான மைக்ரோகிரீன்ஸ்ன்னு சொல்லிட்டிங்கன்னா அதை நான் வந்து சோப் பண்ணி உங்களுக்கு நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு டெலிவர் பண்ணிவிடுவேன். தேங்க்யூ. தேங்க்யூ.